வணக்கம் நேர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையின் ஊடே உங்களை சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட ஒரு அழகான முல்லா கதையை தான் பார்க்க போகிறோம். முல்லா கதை அப்படின்னாவே மிகவும் சுவாரஸ்யமான அவருடைய நிகழ்வுகளிலிருந்தே மிகவும் சுவாரஸ்யமாக அவர் நடந்துக்கிற விஷயங்களை அழகாக சொல்லி இருப்பார். வாருங்கள், அவருடைய கதைக்குள் இன்று நாம் செல்லலாமா? முல்லாவின் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் ஒரு பெண்மணி வசித்து வந்தாள். முல்லா வீட்டில் என்ன சமையல் செஞ்சாலும் அவள் அதை மோப்பம் பிடித்து தனது சிறிய மகளை அனுப்பி சமைத்த பொருளை கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வர சொல்லுவாள். அவளுடைய அந்த விரும்பத்தகாத வழக்கம் முல்லாவுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. அதை எப்படி தடுப்பது அப்படின்னு அவருக்கு புரியவும் இல்லை. ஒரு நாள் முல்லாவுக்கு கோழி குஞ்சு சூப்பு தயாரிக்க செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. சூப்பு தயார் செய்ய சொல்லலாம் அப்படின்னு மனைவியை கூப்பிட்டாரு. மனைவி அவர் முன்னால் நின்றபோது முல்லாவுக்கு அண்டை வீட்டுக்காரியின் நினைவு வந்துடுச்சு. வீட்டில் சூப்பு செய்ய தொடங்கினால் அண்டை வீட்டுக்காரி மோப்பம் பிடித்து கொண்டு சோப்பு வாங்க ஆள் அனுப்பி விடுவாளே அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டுச்சு. சூப்பு இப்போது தயார் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி மனைவியை அனுப்பி விட்டுட்டார். சற்று நேரத்திற்கெல்லாம் கதவு தட்டப்படும் ஓசை கேட்டுச்சு. முல்லா எழுந்து சென்று அப்படியே கதவை திறந்து பார்த்தார். அண்டை வீட்டுக்காரியின் சின்ன பெண் கையில் ஒரு கிண்ணத்தோட வீட்டு வாசல்ல முல்லா நினைச்ச மாதிரியே நின்றுக்கிட்டு இருந்தான். என்ன அப்படின்னு முல்லா விசாரிச்சாரு. உங்கள் வீட்டில் கோழி சூப்பு தயாரித்தீர்களாமே, அம்மா கொஞ்சம் வாங்கி கொண்டு வர சொன்னால் அப்படின்னு அந்த சிறுமி சொன்னா முல்லா கிட்ட. முல்லா உரத்த குரல்ல ஓஹோ அப்படின்னு சிரிச்சாரு. உள்ளே இருந்த மனைவி ஓடி வந்து, உங்களுக்கு என்ன வந்து விட்டது, ஏன் இப்படி சிரிக்கிறீர்கள் என்று கேட்டாள். இந்த வினோதத்தை பார், இந்த வினோதத்தை பார், இத்தனை காலமாக நாம் சமையல் செய்யும் போதுதான் அண்டை வீட்டுக்காரி மோப்பம் பிடித்து நாம் சமைக்கும் பொருளில் கொஞ்சம் வாங்கி வர சொல்லுவாள். இப்போது நான் சூப்பு செய்ய சொல்ல வேண்டும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு தான் இருந்தேன். இதை கூட அண்டை வீட்டுக்காரி மோப்பம் பிடிச்சி சூப்பு வாங்கி வர சொல்லி மகளை அனுப்பியிருக்கா பாரே அப்படின்னு சொல்லிட்டு முல்லா சிரிச்சாரே பார்க்கலாம். மிகவும் அருமையான இந்த கதையை இன்னைக்கு நீங்களும் சிரிச்சுட்டு நிம்மதியாக உறங்குங்கள் நேர்களே. எல்லா கவலைகளையுமே மறைக்கிறதுக்கு முல்லா கதை கூட உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியே வாழ்க்கைங்கிறது மிகவும் அற்புதமான ஒரு விஷயம். இந்த கதையை கேட்டிங்களா? உங்களுடைய அருமையான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு எல்லா துக்கங்களையும் துயரங்களையும் மூட்டை கட்டி ஓரமாக வச்சுட்டு நிம்மதியாக ஆனந்தமாக சென்று உறங்குங்கள். விடையும் பொழுது மிகவும் அழகாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் நாளையும் உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையினுடைய சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.